என்னம்மா அரைச்சுக்கிட்டு இருக்கேன்? மருந்துமா. எதுக்கு? அரளி விதையில நல்லெண்ணெய கலந்து அரைச்சிட்டு இருக்கேன். என் கையால மருதாணி அரைச்சு கொடுத்த பொண்ணுக்கு இப்ப அரளி விதை அரைச்சுக்கிட்டு இருக்கேன். உண்ட பெற்றதுக்காக நானும், பெற்ற கூடாதுங்கிறதுக்காக நீயும் இதை ஒன்றாவே சாப்பிட்டு செத்துருவோமா? வாழ்க்கையில ஏமாந்து போன ஒவ்வொருத்திக்கும் அவங்க அம்மா அரளி விதையை அரைச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவன் அம்மா அரளி விதையை டின்ல அடைச்சு விற்க ஆரம்பிச்சிருவான். எனக்கு சாகிறதுக்கு ஆசை இல்லம்மா. இப்பதான் வாழணுங்கிற வைராக்கியம் அதிகமா இருக்கு. ஏற்கனவே என் தங்க நந்தினி முன்னால நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். அவளுக்கு இதுவும் தெரிஞ்சா சித்தி நான் செத்தாதான் கவலைப்படுவா, நான் சேர்ந்தா சந்தோஷப்படுவா. அம்மா, என் உடம்புல விழுந்த அடி சாதாரண காயமில்லை, கரு. அதை நான் கலைக்க மாட்டேன். அதுக்கு காரணமா இருந்தவனை கண்டுபிடிச்சு அப்பா வாக்குவேன். இங்க பாரு, திலீப்போட வைஃப் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கா. அம்மா அம்மா, நீ அழக்கூடாது, நீ அழக்கூடாதுமா. நீ அழுதா எனக்கு இருக்கிற தைரியமும் போயிடும். என்ன கோழாக்கிடாதுமா. நாம ஏன் அழணும்? நாம ஏன் அழணும்? நாம அழக்கூடாது. இந்த கல்யாணியோட சபதம் கல்யாண மண்டபத்துலதான் கொண்டு போய் நிறுத்தோம். Mr. Murthy, number 16, Vallabhai Patel Marg, New Delhi. ரொம்ப நன்றிங்க. கட்டின புருஷனை பகைச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? இந்த உதவியை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவன் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு. அது போதும் எனக்கு. அம்மா, உன் ஞாபகமா நான் இந்த போட்டோ எடுத்துட்டு போட்டுமா? பணம் எல்லாம் வச்சிருக்கியாமா? ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரிம்மா. கல்யாணி, உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டா. என் பொண்டாட்டி கொடுத்த அட்ரஸ் ரைட் அட்ரஸ் நினைச்சுக்கிட்டு போறான். பட் ஆல் தப்பான அட்ரஸ். வெளியில போய் எந்த சந்தில நிக்க போறாளோ, எவெல்லாம் பைனாகுலர்ல பார்க்க போறானோ. மூர்த்தி, நீ செஞ்ச தப்பு உன்னை தேடிக்கிட்டாலே. இது நீ கெடுத்திய கல்யாணி அவ கர்ப்பம் ஆயிட்டான். அவ உன் விலாசத்தை தேடி பேய அலைஞ்சுகிட்டு இருக்கா. எனக்குன்னு வாய்ச்சிருக்க ஒரு பூதம் என் பொண்டாட்டின்னு. அவ வேற அவளுக்கு உடந்த. இப்ப வைங்க. கவலையே படாத, அவளுக்கு தப்பான அட்ரஸ் கொடுத்துட்ட. உன்னை தேடிக்கிட்டு டில்லிக்கு போயிருக்கிறான். பராசக்தி படம் பார்த்திருக்கியா நீ? அதுல சிவாஜி கணேசன் பேசுறாரு ஒரு வசனம், ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அதே மாதிரி கல்யாணி தேடுவாள் தேடுவாள், டில்லி பூராவும் தேடிக்கொண்டே இருப்பாள். என்ன காரியம் செஞ்ச? நான் அவளையாக்குனேன், நீ அனாதியாவே ஆக்கிட்டியாடா. நான் செஞ்ச பாவத்தை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் வேதனைப்படுறேன். இப்ப அவ சாபத்தியம் இல்லடா வாங்கி கொடுத்துட்டேன். எந்த அட்ரஸ்டா கொடுத்தேன்? உண்மையான அட்ரஸ் இருந்தா நான் ஞாபகம் இருக்கிறதுக்கு. ஏதோ தோணுதை எழுதி வச்சேன். யாருக்கு ஞாபகம் இருக்கு? விடுறா கழுது. ஏய் திலீப், நான் செஞ்சது மகாபெரும் குத்தம். உடனடி அவளை பார்த்து நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடியே தீரணும். நீ ஒரு இடியட்ரா. நந்தினி அம்மா குணம் தெரிஞ்சுமா இப்படி பேசுற? கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றவனை சுட்டு கொள்ளணுங்கிறது அவங்க கட்சி. கூட பிறந்த அக்காவையே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. யாரோ ஒரு பொண்ணை பார்த்து எப்படின்னு கேட்டதுக்கு என்னைய வேலையை விட்டு துரத்திட்டாங்க. இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்ல? ஒரு பொண்ணுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குதுன்னு தெரிஞ்சா உன்னையும் கழுத்து பிடிச்சி வெளியே துரத்திடுவாங்க. உணர்ச்சி வசப்பட்டு என்னடா பிரயோஜனம்? ஏய், உன் வாழ்க்கையை சீரழிச்சுக்காத.
பேசாம நடந்ததை மறந்துரு. ஹலோ, எப்படி? ஹலோ, சௌக்கியமா? கீழ இருந்து மேல வரீங்களா? ரிசப்ஷனிஸ்டா? ஐயோ, தோல்ல கை போட்ட உடனே சிரிக்கிறா. கேஸ்தா? வெக்கமா இருக்கா? நீ ஓடி வைக்கப்படாத. நான் இருக்கும்போது நீ வைக்கப்படுற. பாப்போல நமக்கு இதெல்லாம் ஒரு ராசிதான். வாங்கம்மா, பார்த்து 1.5 வருஷம் ஆச்சு. இந்த பக்கம் காணவே இல்ல. விலைவாசி ஏறி போன மாதிரி இந்த 1.5 வருஷத்துல எங்க நாத்தனாரோட கண் பவரும் கிருகிருன்னு ஏறி போயிடுச்சு. எல்லாத்தையும் உத்து பார்த்து திருடுறது இல்ல, ஏறிட்டே போகுது பவர். இந்தாங்க புது கண்ணாடி பாத்துருங்க. ஃப்ரேம் வேற மாத்தணுங்களா? கண்டிப்பா ஃப்ரேம் புதுசா. அப்படியே வாங்கம்மா, வாங்க வாங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கான்பூர் ஃப்ரேம். இது ஹைதராபாத். இது இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும், கச்சிதமா இருக்கும். கண்ணாடி பாருங்க, நல்லா பாருங்க. இந்த காது பக்கம் பாருங்க, நல்லா பாருங்கம்மா.
இப்ப பாரு. என்னம்மா என்ன 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 என்னது நீ முதல்ல தண்ணி கொண்டா குடிக்க. குடிக்கவா கேளுங்க நானே கொண்டாரேன் அக்கா என்னக்கா இது? கை ஒட்டிக்கிச்சு. ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிற ஃப்ரேம் எல்லாம் இந்த பை உள்ள போகாம இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ரேம் மேல பரிதாபப்பட்டு கை தானா ஊட்டிட்டு. எப்படா எடுக்கிறது? ஒரு காரியம் செய், என்ன செய்யலாம்? அந்த கையை நல்லா ஊனிக்கிட்டு இழ. வருமா பாப்பா. ரெண்டு கை ஒட்டிக்கிச்சா? இந்த ஃப்ரேமே போதும்னு ஒத்துக்க, தன்னால வெளிய வந்துரும் கை. நல்லதானே இருக்கு. நல்லா இருக்கா சொல்லு. நல்லா இருக்கு. நந்தினி, இந்த மாதிரி ஒரே ஒரு ஃப்ரேமுக்கு பணம் கொடுத்தா போதும்.